மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸில் வந்து இந்த வாரத்துக்கான 3வது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்துருக்குங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து அடங்கியிருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணு மக்களே. ஸோ முதல்ல ஒரு நபர் வராரு, யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆரோரா. ஸோ இவங்க தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. நாமினேஷன்லேயே வந்து ஃபஸ்ட் இவங்க தான் வந்திருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆரோரா வந்து நிறைய கண்டென்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு கண்டென்ட், லவ் கண்டென்ட் மட்டும் தான் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. இதனாலேயே வந்து நிறைய பேர் உள்ள கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க, போட்டு குத்திருப்பாங்க இவங்கள. ஸோ இவங்க வந்து இதை தவிர்த்து வந்து வேறு என்ன எதுவுமே பண்ணலையே, எதுவுமே பேச மாட்டாங்களே, எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இவங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டில். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து டுஷார். ஓகேங்களா, டுஷாரும் வந்து ஆரோராவும் டுஷார் 2 பேர் கம்பெனி நாமினேஷன் வர வேண்டிய ஆள் தான். ஏன்னா வந்து ஆரோராவே கூப்பிட்டு, நீ என்னெல்லாம் கெட்டு போகிறேன்னு உலகம் பேசுதுடா, எனக்கு கிளியராக தெரியுதுடா, கொஞ்சம் மாறுடா, கொஞ்சம் மாற்றிடான்ட்டு கிளியராக நேற்று நைட்டு உட்கார வச்சு பேசினாங்க. டுஷார் வந்து இல்லை உன்னால் எதுவும் கிடையாது, நானாக தானே உன்னை தேடி வரேன், நீ என்னை கூப்பிடல, அதே மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அந்த டைலாக் விட்டுனுக்காரு. இவன் வந்து திருந்தவே மாட்டான்னு சொல்லி பிக் பாஸ் பார்க்குற மக்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து எல்லா வாரமும் வருவாங்க. ஏன்னா வந்து ஆதிரைக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு டீசெண்டாக பேச தெரில, சும்மா எல்லாத்தையும் கத்திட்டு இருக்கு, எல்லாருக்கும் சண்டை போட்டு இருக்குது. எதுக்கு சண்டை போடுறது, என்ன பண்ண அவங்களுக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில, அந்த மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ காலையில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த டப்பில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுருப்பாங்க. தட்டி விட்டு அந்த சொன்னால் கூட வந்து நான் தான் க்ளீன் நான் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன வந்துச்சு, நல்லா ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. ரூடாக வந்து ஆக்சுவலி இருக்கிற மேட்ரு வந்து ரூடாக பேச தப்பு கிடையாது, பட் தேவையில்லாமல் ரூடாக பேசினது தப்பு. ஸோ 4ஆவதாக வந்து நம்ம கானா வினோத் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ கானா வினோத்துக்கு யார் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன்னா நம்ம அண்ணன் திவாகர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, திவாகர் தான் வந்து நேற்று கூட எழுந்து சொல்லியிருந்தாரு, கானா வினோத் மேலே இது வச்சுருந்தாரு. ஓகேங்களா, என்ன கேட்டே கானா வினோத்தால் தான் வந்து திவாகருக்கே ஒரு நல்ல பேர் வருது. ஆனால் திவாகர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன், என்னோட டேலண்ட்டில் நான் மேலே வரேன்ட்டு வெளி உலகத்தில் இருக்க மாதிரியே இன்னும் அவர் அப்படியே இருக்கார். கானா வினோத் இல்லைனா திவாகர் வந்து 0 பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஓகேங்களா, அந்த விஷயத்த வந்து திவாகர் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆவதாக பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா வந்திருக்காங்க, ரம்யா ஜோ. ஸோ ரம்யா ஜோ வந்து பயங்கரமான ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து ஓட்டு கூட கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து இவங்களை வந்து எப்படியும் வந்து இவங்களை நாமினேஷனை கொண்டு வரும்னு சொல்லி எதனா பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 6ஆவதாக பார்த்தீங்கன்னா வியானா. ஸோ வியானாவை கேட்டிங்கன்னா வந்து நல்ல கேம் தாட்ஸுங்க, நல்ல கேம் தாட்ஸு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் பேசணுன்றதான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க. ஓகேங்களா, கேம் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. மற்றபடி வந்து இந்த சில பேர் கேம் நாலேஜே கிடையாமல் சும்மா பிக் பாஸ் உள்ள வந்திருக்காங்க. தவிர வியானா வந்து கேம் நாலேஜ் நல்ல குட் பிளேயர்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் தனியாக வந்து துண்டா தூக்கலால் பார்த்தா அவங்களுக்கு தூக்கலாம், குட் பிளேயர் நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா 7ஆவதாக வந்து சுபிக்ஷா இருக்காங்க. ஸோ சுபிக்ஷா வந்து அவங்களுக்கு கேம் வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாம் புரியுது, ஒரு சில விஷயம்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி விளையாடணுன்றதை வந்து வியானா கூட வந்து இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வியானா சுபிக்ஷா வந்து 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, சில ஆர்குமெண்ட்ஸும் பண்ணுறாங்க, கரெக்டாக வேலிடான ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கேம் நல்லா தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து இந்த வாரம் உள்ள வந்திருக்க நாமினேஷனில். 8ஆவதாக வந்து நம்ம இவர் அந்த பிரவீன் வந்திருக்காரு. ஸோ பிரவீன் வந்து கேம் நல்லா விளையாடுறாருங்க. ஸோ அவர் கேம் வைஸ் எல்லாம் ஓகே. எனக்கு வந்து பிரவீனோட கான்செப்ட் ஓகே, நல்லா கேம் விளையாடுறாரு, நல்லா ஓகே போயிட்டுருக்கு. ப்ளஸ் நேற்று அந்த எலி மாதிரி பண்ணும்போது அவரோட ரியல் கேரக்டர் சூப்பராக பண்ணாருங்க. அந்த எலி எப்படி பண்ணணும், அந்த வாய், அந்த இது அசைவுகள், கண்ணு கிண்ணெல்லாம் வந்து இவங்களாம் வந்து பேசுனாங்க. பட் அந்த எலியோட பிம்பம் இருக்குங்களா உள்ளே கொண்டு வந்தால் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிரவீன் பண்ண நேற்று ஒரு விஷயத்தில். அதுக்கப்புறம் வந்து 9ஆவது இடத்துல வந்து கலை வந்திருக்காரு. கலை வந்து நாமினேஷனில் போடலாம், தப்பு கிடையாது. கலை வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு எனக்கு தெரில. ஓகேங்களா, சில விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு, சொல்கிறாரு. பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒவ்வொரு செகண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் வந்து எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் டைம் வேணும்னா யாராலும் பிக் பாஸ் வீட்டில் சர்வே பண்ண முடியாது. ஸோ டைம் கிடைக்கிறத ஒவ்வொரு நிமிஷமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். நேற்று வந்து பார்வதி சொன்னதால தான் தெரியுது கலை வந்து நல்லா சமைக்கிறாரு, நல்லா குக் பண்ணுவாருன்றது வந்து சேதன் சொன்னார். ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அவர் வந்து சமைச்சு வச்சு போயிடுறாரு சூப்பர் டீலக்ஸ்க்கு. அதை வந்து சபரி வந்து அது கிண்டி அவர் பேர் எடுத்துக்கிறாரு அப்படி வந்து நேற்று அவர் சொன்னார். அதான் சேதன் சொன்னார், உங்களோட ப்ளஸ் என்ன, உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். இப்போ நாங்களாம் வந்து ஒரு இடத்துல வந்து உன்னை வந்து எழுப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதாங்க. அதை வந்து கலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வேளை இனியிலேருந்து கேம் வந்து கொஞ்சம் வந்து மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி செலிப்ரேஷன்ஸை பயமாக போயிட்டுருங்க, எல்லாம் வேறு லெவல் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு சூப்பராக இருக்காங்க. அதை தவிர்த்து வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த புது தலை வந்திருக்காங்களா, ஸோ இவங்க வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க,
நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் இருக்கலாம் போட்டுருங்க. அது அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.